நம்முடைய பழைய மரபுகளிலே ஒன்று கூட தவறான மரபல்ல. வாசலில் இருப்பது படி, அதன் மேலே இருப்பது நிலை. இந்த நிலை மாதிரி உன்னுடைய நிலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஆனாலும் உலகத்திலே பெரியவர்கள் முன்னாலே நீ படிந்து நிற்க வேண்டும். படியிலே ஏறி நிலையை பார்த்து வீட்டுக்குள்ளே நீ போகிறாய். நான் எழுதும் போது நான் வேற அர்த்தமும் எழுதினேன். படி என்றால் படியிலே ஏறி நின்று படிக்கிறோம். திரும்பி வரும்போது படியை தாண்டி வருகிறோம். படி தாண்டா பத்திரி என்கிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? காரி வாங்கக்கூடாது, படியை தாண்டக்கூடாது. படி தாண்டி வந்து காரி வாங்கிட்டாங்க பத்திரி இல்லை இவள் என்ற அர்த்தம் அதற்கு. படிதலை தாண்டாத பத்தினி என்ற அர்த்தம் அதற்கு. படிதல், படி, பணிவு, இந்த பணிவை தாண்டாத பத்தினி என்ற அர்த்தம் அதற்கு. ஆனால் ஞானத்திலே இருந்து மரணம் வரைக்கு லௌகீக விஷயங்களை எப்படி நாம் ஆட வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே தான் இந்த தர்மத்திலே நான் சிந்திக்கிறேன். புராணங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதற்குள்ளே இதைத்தான் போகப் போகிறேன். அதனாலே நான் இந்த சில விஷயங்களை, எனக்கு தெரிந்த விஷயங்கள், இன்னும் நான் பல விஷயங்களை படிக்க படிக்க உள்ளே போக போக, அதுவும் இந்தோனேஷியாவிலே பார்த்தபோதுதான் இந்து மதத்தினுடைய மகிமை என்ன என்பதே தெரிந்தது. இந்தோனேஷியாவிலே நாங்கள் போய்கொண்டே இருந்தோம். தட்டிலே சீனி, தட்டிலே பெரிய பூசணிக்காய், தட்டிலே கத்திரிக்காய் வைத்து ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. யாருக்கும் தமிழ் தெரியவில்லை. உன் பேரன் கட்ட ஒருத்தி ஜானகி, ஒருத்தி சரோஜா. இந்து தர்மம் அங்கே போயிருக்கிறது. கோயில போய் உட்கார்ந்து அசல் நம்ம சுப்பிரமணியர் மாதிரியே இருக்கிறார் ஒருத்தர். இது வரைக்கும் வேட்டி கட்டி இருக்கிறார். அங்க இருக்கிறது இந்து மதம். மரணத்திலே முடிவிலே அவர்கள் எரிக்கிறார்கள். இந்த மாதிரியே எல்லாம் நடந்து கொள்கிறார்கள். இந்து மதத்திலே இருந்து முஸ்லீம் மதத்துக்கு ஒருவனும் மாறக்கூடாது. வெல்விச்ச இந்து இருக்கிறான் பாலியில். அப்படி இருப்பதற்கு நியாயம் உண்டு. வாழ்க்கையிலே எதிரொலி 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 என்று கேட்கும் போதெல்லாம் ஆண்டவனுடைய நினைவு எனக்கு சுத்தமா தெரிகிறது. எனக்கு கனவிலே முதல் நாளிலே வரும், நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று இன்றைக்கு தோன்றும். இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்பது எனக்கு புரிகிறது. அந்த துயரங்களுக்கு நான் தயாராகிக் கொள்கிறேன். இந்த விஷயம் வரும், இந்த விஷயம் வந்து தீரும் என்று என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்கிறேன். இன்னும் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் இப்பொழுது புரிகிறது. திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய நடிகர் பரம்பரையாகவே அவர் நாட்டியம் பேசியவர் திருப்பதி மலை மேலே விழுந்து கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனிதனுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. காரணம் வாழ்க்கையிலே அந்த விஷயங்கள் எதிரொலிக்க அது யாவது நம்பிக்கை. மனைவி நாம் பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கிறது. மனைவியை பக்கத்திலே வைத்துக் கொண்டு இரவிலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த மனைவியை நீ நம்பினால்தான் அந்த இரவு உனக்கு சந்தோஷம். கொஞ்சம் சந்தேகம் உனக்கு வந்தாலும் கூட சந்தோஷம் கிடையாது. அது சந்தேகம் தான் டெவலப் ஆகிக்கொண்டே போகுமே தவிர சந்தோஷம் டெவலப் ஆகாது. சந்தேகம் எங்கே தோன்றுகிறதோ அங்கே சந்தோஷம் டெவலப் ஆகுது. நம்பிக்கையின் மூலம் தான் நட முடியும். பையன் காலேஜுக்கு போகிறேன் என்று 250 ரூபாய் பணம் கேட்கிறான், நம்பித்தான் கொடுத்து அனுப்புகிறோம். அவன் காலேஜுக்கு போவான் என்று நம்பி வீட்டில் இருக்கணும். அவன் எங்க போறான்னு பின்னாலேயே போகக்கூடாது. அவன் எங்கேயாவது நுழைவான், 2 சிகரெட்டை தம்புடிச்சு எடுப்பான், கண்டுக்கூடாது. அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது காலேஜில இருந்து வர்றான் என்று நம்பி அவனை வரவேற்கணும். ஆனால் அவனுக்கு என்ன தோன்றும் என்றால் ஒரு கட்டத்தில் அவனுக்கே இதன் மீது அருவருப்பு தோன்றும். நீங்க புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே அவனுக்கு கிடையாது. சேலத்துக்கு போக வேண்டும் என்று நீ விரும்பினால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும். மதுரைக்கு போகணும்னு விரும்பினால் எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகணும். சேலத்துக்கு வேலையா போகணும், ரயில்ல போகணும்னு ஒருத்தர் சொல்லுவான். எக்மோர் ஸ்டேஷன்ல போய் ரயில்ல ஏறுறேன், அது சேலம் போகாது. ரயில்ல போகணும்னு சொன்னான், நானும் ரயில்ல தான் போறேன். சேலம் போகலையே, மதுரை போகலைன்னா அது நீ ஏற வேண்டிய ரயில் வேறு. தப்பான ரயில் ஏறி உட்கார்ந்து கொண்டு என்ன கடவுள் கொண்டு போவதில்லையே, என்ன சரியான இடத்துக்கு கொண்டு போவதில்லை என்றால் என்ன அர்த்தம்? ரயில் எப்ப போனாலும் என்ன எங்களுடைய டிக்கெட் இருக்கு என்பதாலே பயன் கிடையாது. நம்பி தொடர்ந்தால் பலன்கள். எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் நம்பி அப்படியே பாரத்தை அவன் மேலே போடு என்றார். அவன் மேலே போட்டு அந்த பாரம் முழுக்க அவன் மேலதான் இருக்கிறது. இப்போ என் மேல பாரம் கிடையாது. நீங்க வேண்டுமே செய்து பாருங்கள். பின்னால வர்றார் ராமசாமி, அவர் காலில் குத்தட்டும்னு ஒரு கண்ணாடி தோண்ட பிளாட்பாரத்தில் போட்டு இப்போ அவர் காலில் குத்தவே குத்தாது. நீ எப்ப திரும்பி வர்றேன்னு காத்துட்டே இருக்கும்.
காத்துட்டு இருக்கோம். அப்புறம் குத்துறதுக்கு அப்புறம் உனக்கு ஞாபகம் அன்னைக்கு நாம தானே போட்டோம் இது. எங்கேயோ எவன் ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் எந்த காயை நகர்த்தினால் எப்படி விளையாடலாம் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். நான் எப்படி எனக்கு இந்த கடவுளை மறக்க முடியும்? வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு இடையிலேயும் எனக்கு ஏதோ ஒரு ஒளி தோன்றுகிறது. உனக்கு ஒரு ஃபியூச்சர் எப்படியாவது இருக்கும், உனக்கு ஒரு சேவிங் எப்படியாவது இருக்கும், உனக்கு ஒரு காப்பாற்றக்கூடிய சக்தி உனக்கு எப்படியாவது இறைவன் அருள்வான். அத்தனை இந்த மாதிரி அந்த புத்தகம் இப்போ 2 லட்சம் ரூபாய் போயிருக்கிறது. இவனுக்கு போகும் என்று பிளான் பண்ணி ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு நாள் நம்ம சாரி டெலிபோன் பண்ணி என்ன பத்திரிகைலாம் கவிதை எழுதுறீங்களே, நம்ம பத்திரிகை ஏதாவது எழுதுங்களேன்னு. ஓஎஸ் எழுதுறேன்னே இல்லை, டைட்டில் சொல்லுங்களேன், பிளாக் பண்ணிடலாம், விளம்பரம் கொடுத்துடலாம். அதே டெலிபோன்ல என்ன தோணுச்சா அத்தனை இந்த விதம் என்ன எழுத போறோம்னு பிளானே கிடையாது. அவருடைய சுப்ரீமிட்டி என்பது எவ்வளவு இருக்கிறது. உனக்கு மேலே அது விநாயகரா இருக்கட்டும், இல்லை முருகனா இருக்கட்டும், இல்ல அல்லாவா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவனா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு அதை திறந்து போகிறது. கோயில போய் சாமி கும்பிடும்போது நம்பிக்கையோடு சாமி கும்பிட்டு பாருங்க. குறைஞ்சபட்சம் உனக்கு வாழ்க்கையில ஒண்ணு நடக்கிறதோ இல்லையோ, நடக்கிற மாதிரி ஒரு தோட்டம், அதுல ஒரு நிம்மதியாவது வரும். நீயும் அந்த நிம்மதி சாதனை இருக்கக்கூடாது. சாதனை பண்ணிட்டு உள்ளே இருக்கும்போது முருகா 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 நம்ம திரும்பி பார்த்தா ஒரு பச்சை சேர இருக்கு. இது போயிடும், எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கேன்னு கண்ணை மொழி சாமி விடுவோமே. எனக்கு ஒரு கண்ணை மொழிக்கு சாமி விடுவோம். உடனே எனக்கு கடங்காரம் வருவான நாளிலே அவனுக்கு பணம் கொடுத்தானமே, பணக்கார பாய்க்கு நிற்பா அன்னைக்கு வச்சுறவர். கண்ணை தோண்டா பொண்ணு நிக்கிறா, கண்ணை மூணா கடங்காரம் வர்றான். இதுல கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்றது? அதுதான் கோவில்ல ஆரத்தியை இப்படி காட்டுவார், மணியை இப்படி அடிப்பார். நீ பண்ணா ரெண்டும் இப்படி ஆடும், இல்ல ரெண்டும் இப்படி ஆடும். ஒரு கை இப்படியும் ஒரு கை இப்படிங்கிறது ஒரு பிராக்டிஸ், ஒரு பழக்கம். அதுதான் இந்த அஷ்டாவதானம் சதாவதானம் பாரு. நீங்க ஒரு கணக்கத்தை அவர்கிட்ட பார்த்துக்கிட்டே இருப்பார், துளசி மாலையில 1 2 3 எண்ணிட்டே இருப்பார். இது அவ்வளவு கான்சன்ட்ரேஷன். ஒரே பிரெயின் 8 கான்சன்ட்ரேஷன் பண்ணுவது, அதுக்கு பேர் அஷ்டாவதானம்னு பேரு. அந்த ஆண்டவன் அப்படியே உட்கார்ந்து ராத்திரில நான் அப்படியே உட்கார்ந்து ஒரு 11 மணிக்கு மேல இந்த கிருஷ்ணன் பொம்மையை பார்த்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் வரைக்கும் உட்கார்ந்து கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையோ, இப்படி ஒருத்தன் கற்பனை பண்ணானே அவனையும் சேர்த்து கொண்டு போல தோணும் எனக்கு அந்த சிகரை பார்த்து. அழகா ஒரு தோற்றம், அந்த தோற்றத்துக்கு நம்புற ஒரு நிம்மதி மனசுல. மோட்சத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னு யாருக்கு தெரியும்? எல்லாருமே இங்க இருக்கிறவங்க பூரா போய் சொல்லியிருக்கோம். எல்லாரும் சொல்லியிருப்போம், சொல்லாதவங்க கொஞ்சம் இருப்பாங்க. சில பேர் நல்ல காரியத்துக்காக போய் சொல்லியிருப்பார். அதான் இப்ப சொன்னா வக்கீலா பிறந்தவன் எவனும் போய் சொல்லாம முடியாது. வக்கீலா பிறந்து போய் சொல்லாம சம்பாதிக்க முடியாது. வக்கீலுடைய எவ்ரி லாயர்ஸ் லவர். இது அந்த கோர்ட்டு சாயர். அதான் சொன்னார் தேசநாயகம் இல்லை, ஓடும் குதிரைக்கு உச்சியில் கொம்புகள் 1 2 என்று கேட்பாராம் வக்கீல் சாட்சியை பார்த்து. ஓடுற குதிரைக்கு உச்சியில கொம்பு 1 2 ஒன்னு சாட்சி, குதிரைக்கு 7 கொம்பு சார். குதிரைக்கு 7 கொம்புகள் என்றால் கோட்ட அலட்சிய குற்றம் என்பார், கண்டம்டர் குற்றம். 1 2 என்பது என் கேள்வி, உண்டா இல்லையா என்பது அல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. 1 2 கேட்ட உண்டா இல்லையா கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் மோட்சத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானு யாருக்கு தெரியும்? மோட்சம் நரகம்னு 2 கற்பனை பண்ணானே அது உண்மையில பொய்யும். மோட்சம் நரகம்னு 2 சொன்னானே அதான் இங்கிருந்து பரவாயில்லையும் கரெக்ட் இருக்கிறது என்று சொன்னானே, அவன் இகவாழ்வை சுத்தப்படுத்துதான் சொன்னான். இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இது செஞ்சா இந்த அறத்துக்கு செஞ்சா இந்த அறத்துக்கு தான் நான் போறேன் என்ன அவன் நம்புவான். அதை பார்க்க முடியும். நரகம்
பரமம் ஒண்ணு இருக்குது. அதுக்கு ஒரு பரமம் மூத்தம் கேலண்டர் அடிப்பான், சக்கரவர்த்தம் போட்டு ஆட்டுவான், வெள்ளையில போட்டு ஒருத்த வறுப்பான், குழந்தை இருந்து உண்டாயிட்டவன் அவன் யோக்கியனாவே இருப்பான். நாஸ்தியம் என்பது யாருன்னு கோயில் என்பது ஒரு இருண்ட கூடாரம். எல்லாம் பொய்ன்னு சொல்றவனுக்கு பொண்டாட்டிக்கு அப்படி நம்பிக்கை வரும், அதுவும் பொய் என்றுதானே வரும். எது எது உண்மை என்று நம்ப தொடங்குகிறாரோ அந்த உண்மைகளை நம்பும் சில கதைகள் இந்து மதத்திலே இழந்தது.